வீணாரம் இருக்கிறது. கானப்பிரியர் வந்து கொண்டிருக்கிறார், சந்திக்க வேண்டும். கானப்பிரியர் என்ன சதி திட்டத்தோடு வருகிறார் என்பது தெரியவில்லை. வரட்டும். முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. இங்கே முத்தான தமிழ் வந்து வளர்க்கின்றது. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. இங்கே முத்தான தமிழ் வந்து வளர்க்கின்றது. முருகான மனம் எங்கும் காணவில்லையே. முருகான மனம் எங்கும் காணவில்லையே. பெருகான வெளியேறும் தோன்றவில்லையே. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. இங்கே முத்தான தமிழ் வந்து வளர்க்கின்றது. போர்க்கும் வழிவினையும் போதும் எல்லை சஸ்தை கவசத்தை பாழ பற்றி பெருமையா. வழிவினையும் போதும் எல்லை சஸ்தை கவசத்தை பாழ பற்றி பெருமையா. நாயின் கோயில் செய்யும் வந்த கந்தர் அலங்காரம் பாட மனம் முழுமையா. இனிக்கின்றது. இங்கே முத்தான தமிழ் வந்து வளர்க்கின்றது. முருகான மனம் இங்கே காணவில்லையே. முருகான மனம் இங்கே காணவில்லையே. கண்ணி பெருகாத வெளியே தோன்றவில்லையே. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. கடம்பா, கார்த்திகையா, சரவணா, சண்முகா, சடாச்சக தாங்களை கண்டதில் அடிக்கிறது பெரும் அதிர்ச்சி. நம்மளுடைய வருகை நல்வரையாக அமைய வேண்டும் என்று நினைக்கிறேன். கானத்தாலே வழிவழிந்து காகுந்தன் போல்பாடி மாரிமணி என்கிற சிறப்பு பெயர் விருதுகளை விமானத்துக்களால் வருகை வருகிறேன் என்று விடுபடுத்தால் கண்ணனுடன் விழுந்தோட இனிதான சுரமியான தேச அதிபர்ச்சி இனிதான சுவையான இசை வேளையே. இனிதான சுரமியான இசை வேளையே. என்ன கண்டு புயமான தவயோகியே. எனது புயமான தவயோகியே. இனிதான சுரமியான இசை வேளையே.
நீரும் எங்கெங்கு சென்று அறிகின்ற வழியில் ஏதாவது சிறப்பு செய்தி கண்டேன் முருகா. ஸ்ரீலோகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு ஆனந்தம் கொண்டு ககன மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது கதிர் முதிர்ந்திருக்கும் திணை சோழ மத்தியில் தாங்களுக்காக கனியை கண்டேன். ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள். ஆமாம் முருகா, இன்று கண்டு வந்திருக்கிறேன். ஏன் கொண்டு வரவில்லை? அது நான் கொண்டு வந்த உலகம் இகழ்ந்து விடும் முருகா. உங்க சுத்த நான் கொண்டு வரலாமா? உலகத்திற்காக தாங்கள். ஆமாம் முருகா. சரி, கண்டு வந்த கனிக்கு ஏதாவது பெருமை இருக்கிறது? இருக்கிறது முருகா. பெருமை என்றிருந்தால் சிறுமை என்று பெருமை ஒன்று இருந்தால் நிச்சயமாக அதில் ஒரு சிறுமை இருக்கும். அது வேற இடத்துல முருகா, அது பெருமையான கணம். சிறுமையை ஆராய வேண்டியவன் நான். ஆமாம் முருகா. பெருமையை ஆராய வேண்டியது தாங்கள். பெருமைக்கும் ஏனி சிறுமைக்கும் அவர்தம் கர்மமே கட்டளைகள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் பார்த்தது கர்மமே. அப்படின்னா பொருள் புரியும். கட்டளைகள்னா என்ன? வேற வழி இல்லை, பண்ணு அடைஞ்சிட்டு ஆகணும். அதுதான் நீங்க பெருமைக்கும் ஏனி சிறுமைக்கும் இதுதான் வாழ்க்கை என்று. முடிந்தால் போராடுவேன், இல்லையென்றால் விடைபெறுவேன் என்று ஒரு பதிவு வைத்ததற்கு நீங்கள் எனக்கு ஒரு பதிவு. இதுதான் வாழ்க்கை என்று. அது அப்படியே இருக்கட்டும். கண்டு வந்த கனியுடைய பெருமைகள் பெருமையை மட்டும் சொல்லுங்கள். சிறுமையை நான் ஆராய்ந்து கொள்கிறேன். நிச்சயமாக சிறுமை நான் எப்பொழுதுமே சிறுமையை சொல்லக்கூடியவன் அல்ல, பெருமையாக சொல்லக்கூடியவன் தான். நாங்கள் பார்த்தது பெருமையை மட்டும். ஆமாம் முருகா. ஆனா பெருமை என்பதால் நிச்சயமாக அதில் ஒரு சிறுமை இருக்கும். அதை நான் பார்க்கவில்லை, அது எனக்கு அந்த இடத்துல தேவையும் இல்லை. தண்ணீர் உடன் பிறந்த தாமரை இலை அந்த தண்ணீர் மீது பற்றற்று என்ன எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா தொட்டும் தொடாமலும் பட்டும் தொடாமலும் இருக்கிறது. தண்ணிக்குள்ள இருப்பதனால அது பற்றோடு இருக்கிறது. தண்ணீர் மீது தனியாக இருந்தால் அது பாடிவிடும் அல்லவா? தண்ணீர் மீது தாமரைக்கு பற்றில்லை என்று பொருளா? பற்றில்லை என்றால் எப்படி இது பிழைக்கும்? அது பற்று, அந்த தண்ணி ஒன்று இருந்தால் அது பிழைக்கும். பற்றுக்குள் பற்றற்று இருக்கிறது. ஆமாம். சரி, கண்டு வந்த கனி மீது எனக்கு பற்று. அது தனியாக போய்விட்டால் ஆடிவிடும். கண்டு வந்த கனி மீது எனக்கு பற்றில்லை. இருப்பினும் தாங்கள் கண்டு வந்திருக்கிறீர்களே. உனக்கு அப்படி சொல்லலாமா? கழகப்புரிய நாரதம் கனி கனிப்புரியன் கந்தன். ஆகையினாலே கந்தனே கனி வேணாம் என்று சொல்லிவிட்டு அந்த உலகம் என்ன சொல்லி ஏற்கனவே அப்படி ஒரு ஏதாவது கனி கிடைத்திருந்தால் கனிப்புரியன் என்கிற பட்டம் தகுதியானது. ஆமா, கனி கிடைக்கவில்லை. முருகா, கனி தேவையில்லை, ஞான பழம் நீ என்ற ஒரு பட்டமே கிடைத்து விட்டது. அதற்கு முன்பு நான் கண்டறிந்தேன். இதற்கு மேலும் ஒன்று வேண்டுமா? அப்படி என்றால் கிளம்புவோம் இருவரும். கனி தேவையில்லை முருகா, எனக்கு வேண்டாம், உமக்குத்தான் என்று சொல்லக்கூடிய கடமை எடுத்துக்கொள்வது கேட்போம். மாங்கனிக்கும் தேங்கடலி வங்கனிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா 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 நான் காண தகுதிமிதோ, அம்மானை நான் காண தகுதிமிதோ, சடங்கையை ஒரு பலரசம் அதை காண்பதே பரவசம். ஒரு அம்மானை நான் காண தகுதிமிதோ, அம்மானை நான் காண தகுதிமிதோ. மூன்று கடிகளை தான் கூறுவார்கள். மாப்பலாவாடி மூன்று கடியை காட்டில் ஒரு கடி இருக்கிறதா? இருக்கிறது. நம்ப முடியவில்லையே.
இருக்கிறது நான் சொல்லிட்டேன். உங்கள் நீங்க நம்ப ஏன் நம்ப முடியவில்லை என்றால் அதை கூறுவது தாங்களாக இருக்கின்றீர்கள். ஆமா, இதை வேறு யாராவது கொண்டால் நம்பும். ஏற்கனவே என்னை கனியினால் பாடாய் படுத்தி வைத்தீர்கள். முருகா, மீண்டும் ஒரு கனியை கண்டு வந்திருக்கின்றீர்கள். எத்தனை கனி இருந்தாலும் என்ன நிலைக்கு ஆட்படுத்த காத்திருக்கின்றீர்களோ தெரியவில்லை. எத்தனை கனி இருந்தாலும் மன முருகா என்று சொல்லக்கூடிய கனிக்கு நிகர் ஏதாவது இருக்கிறதா? ஆகையினால முருகா பக்திக்கு தாங்கள் கட்டுப்பட்டவர். அந்த கனியை விட இந்த கனியா அந்த பக்தியோடு இருக்கக்கூடிய கனி. வேற ஒன்றும் இல்லை. ஏதோ சொல்லின்றீர்கள், உங்களுக்கு புரியவில்லை. சாக்கியமன்ன மொழியை கனியை கண்டால் உண்ண வேண்டும் என்று நெருங்க வேண்டும். ஆமா, ஆனால் விலகி ஓடுகிறது என்று கூறுகிறீர்கள். எட்டாமல் இருக்கிறது உங்களுக்கு மட்டும் வெட்டும். பறவைகளுக்கு கிட்டாமல். ஆமா முருகா, மழை வரை சரி எல்லா பறவையும் நனையும். ஆமா, பருந்து மட்டும் நனையாது. என்ன செய்ய தெரியுமா? கூட்டத்திற்கு மேல் பறக்கும். அப்படிப்பட்ட பருந்து கூட எட்டாதோ? எட்டாது முருகா. எட்டாத கொம்பில் எட்டாத கொம்பில் கொம்பை பிடித்து ஏறுங்க. நீங்கள் பார்த்தது கொம்பைத்தான் பார்த்தீர்களா? கொம்பை பார்க்காமல் சொல்வேனா?
வேற ஏதாவது அடையாளம் இல்லையா? இருக்கிறது. கேட்டால் சொல்லுவேன், இல்லாட்டி முடிஞ்சா சொல்லிட்டு போயிடுவோம். அதை சொல்லலாமே. குளிர்ந்த முகமும் இருக்கிறது. மிக்க மேன்மையுள்ள அக்கனிக்கு குளிர்ந்த முகம் ஒன்று இரண்டு ஒன்று குளிர்ந்த முகம் ஒன்று இரண்டு ஒன்று பெண்களுக்கே உள்ள குறைகள் இருப்பதா என்ன? ஆரம்பத்தில் கனி என்று கூறினீர்கள். ஆமா. இப்பொழுது கிளி என்று கூறுகிறீர்கள். கனியா கிளியா? பெண்ணு முருகா. கனியும் இல்லை, கன்னி முருகா. கிளியும் இல்லை. இல்லை முருகா. பெண் பார்த்து. ஆமா, அதை சொல்ல வேண்டியதானே? வந்தவனே கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன். தாங்கள் கனி என்று கூறுகின்ற பொழுதே என்னவென்று கணித்து விட்டேன். உங்களுக்கு தெரியாம இருக்குமா? குலத்தொழிலே அதானே. ஆமா, அதை கணிக்கிறதா நம்ம வேலை. ஆமா முருகா. பெண் பார்த்து வந்திருக்கின்ற தெரிந்தால் கூட தாங்கள் நடத்திய நாடகத்தை தெரியாத போல் தொடர்ந்து கொண்டிருந்தேன். வழியை பார்த்தீர்களா? பார்த்தேன். திருமணத்தை பற்றி பேசினீர்களா? பேசினேன். என்ன கூறுகிறாள்? தாங்களை பற்றி பெருமையாக சொன்னேன். சரி, நான் பார்த்து வந்தது சாதாரண நாள் இல்லை. சரி, சண்முக பிரிணியும் உனக்கு மாப்பிள்ளையா பார்த்துருக்கேன் சொன்னேன். சரி, மாற்றம்னு சொல்லிச்சு. எவ்வளவோ பெருமையை சொல்லி பார்த்து கேட்கல. வயது முதிர்ந்தவர் என்கிறாரா? முருகா, முதிர்ந்தாலும் உங்களுடைய ஆயுதம் இன்னும் இழைத்திருக்கிறதா? சண்முக பிரியவன் முதியவர் என்கிற காரணத்தினால் வேண்டாம் என்று கூறுகிறீர்கள். இல்லை முருகா, ஆளு முதிர்ந்தாலும் அவர் வைத்திருக்கின்ற ஆயுதம் புரியவில்லை. மாடு இழைத்தாலும் கொம்பு இழைக்காது. உண்மை இல்லையா? ஆனால் கொம்பை தூக்கி முட்டுவதற்கு மாட்டில் தெம்பு வேண்டுமே. அதெல்லாம் இருக்கிறது முருகா. இல்லாமல் தெம்பு இல்லாத மாட்டு கொம்பு இருந்தா இல்ல முருகா, இருக்கிறது முருகா. எந்திரிக்கவே முடியல அடிச்சுங்க. எந்திரிச்சாதானே மாடு பாயும். ஆமா, வெறும் கொம்பை வச்சுட்டு தலையாட்டிட்டே படுத்திருந்தா என்ன பண்ண முடியும் முருகா? அப்படின்னு நினைக்காதீங்க. அது நல்லா எந்திரிக்கக்கூடிய ஆயுதம் வலுவா இருக்கின்றது. ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்ட மனிதன் வலுவா இருக்க வேண்டுமே. வல்லவனுக்கு ஆயுதமே சரியா இல்லாட்டி கூட சரி ஒரு புல்ல எடுத்து கூட அது ஆயுதமா பயன்படுத்திடுவாரு. உங்களுக்கு எல்லாம் பாருங்க, எந்த ஆயுதம் இல்ல. ஒரே ஆயுதம் உங்களுக்கு என்னன்னா அந்த நாக்கு தான். எங்க யாரும் உங்களுக்கு விட்டா அடிச்சிட்டு கிடப்பாங்க. எங்கேயாவது நீங்க நேரடியா சண்டைக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க முருகா. அந்த வள்ளிக்கிட்ட போனீங்களா? வள்ளிக்கிட்ட போயிருப்பீங்க, பொம்பளை பிள்ளைனால போயிருப்பீங்க. ஏன்னா ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஆமா, அதனால நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா நான் ஒரு பொண்ணு நினைக்கிறேன். பெண்ணாய் மாறி இந்த உலகத்தை தெரிந்து கொண்டவர் அது தெரியும். ஆகவேதான் தாங்கள் அங்கே சென்றிருக்கிறீர்கள். ஆமா, அதனாலதான் நானும் சந்தேகப்படலை. நீங்க போனதுனால வேறு யாராவது சென்றிருந்தால் சந்தேகப்படலாம். முருகா, என்ன சந்தேகப்படுறீங்களா? வர மாட்டேன். அப்படி சொல்லுங்க. உங்களை நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல வேற யாருமே வர முடியாது. பிரம்மச்சரியம் கொண்டவர். ஆமாம், நான் என்ன செய்வேன்? நாங்கள் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும். முடித்து விடுகிறேன். உங்களை பற்றி சொன்னேன் முருகா. என்ன சொன்ன தெரியுமா? மாமனோ மாடு மச்சானோ எலி பிடிப்பார். மாமனோ மாடோட்டி
குமரனூறு கோடி குடிப்பார் திருட்டு பையன் அவங்க சொல்ல போனா ஒரு உலகம் கைவட்டி சிரிக்கும். சாமி வேண்டாமே, அந்த வேதனை எனக்கு வேண்டாமே, சாமி வேண்டாமே, அந்த வேதனை எனக்கு வேண்டாமே, சாமி வேண்டாமே, சாமி வேண்டாமே, அந்த வேதனை எனக்கு வேண்டாமே, அப்ப வேண்டாமே, சாமி வேண்டாமே, அந்த வேதனை எனக்கு வேண்டாமே. அப்ப நீ என்ன சொல்லிருக்கணும்னா, ஆட்டாதம்மா ஆட்டாத ஆட்டூர் ஆறுமுகத்துக்கிட்ட, ஆட்டாதம்மா ஆட்டாத ஆறுமுகத்துக்கிட்ட. உங்ககிட்ட சொன்னா அப்படி பாடுங்க. நீ அப்படி சொல்லிருக்கணும். இல்ல உங்ககிட்ட சொன்னா அப்படி பாடு. காட்டாதம்மா காட்டாத. இல்ல முருகா, அதை காட்டு உங்ககிட்ட பாடுனா அப்படி செய்யுங்க, இப்படி பாடுங்க, தப்பு இல்ல. ஆனா நான் எப்படி சொல்ல தெரியுமா? பேசாதே வள்ளி பேசாதே, அப்படி யாரையும் குறைச்சு பேசாதன்னு நான் சொல்லிட்டேன் முருகா. ஆகையால அவர்கள் நிறைய பேசுனாதான் நம்மளுடைய சரக்கு வெளியே வரும். ஆமா அப்ப நிறைய பேசுற வழியில எனக்கு பிடிக்கும். ஆமா நிச்சயமா. ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க? திருடன் திருடன் சொன்னாங்கல்ல கூட்டமே. ஆமா. சம்மான் மகளை திருடு முருகன் பிரவான் எவன் அருணகிரிநாதரே சொல்லிட்டாங்க. ஆமா. இப்ப இந்த பிள்ளை என்ன சின்ன பிள்ளை ஐயாவே பேசிருப்பா. ஆமா. என் முன்னாடி என்ன பேச போறா? உங்களுக்கு என்னங்க? முருகா என்ன கேட்டா அவரை கூட்டி கொடுத்துருவாங்க. என்னமோ சரித்தா அதுதான் மஞ்சள் சட்டை போடாதீங்கன்னு கேட்க மாட்டேங்க. முருகா, வேற ஒண்ணும் இல்ல முருகா. நல்லா கல்லவும் கவனமா கேளுங்க ஐயா. யாருடைய வழக்குக்கும் போல பொண்டாட்டி புரிச வழக்கு போட்டு போகக்கூடாது. நான் ஏதாவது கையை துணிக்க வந்தானா இல்ல 10 ரூபா காசுக்கு தேவை வந்தானா, ஏதோ உலகம் நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். ஆகவே என் பொண்டாட்டி இந்த தொழில் போறான்னு சொல்லி சந்தனம் மறக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தார் கோவில் வந்தா